பாரிஜாத்தம்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு பூ பூக்கக்கூடிய மரம். அதோட பூ வாடாது வாசனையாக இருக்கும். இதே காமதேனுங்கிறது நாம் என்ன நினைக்கிறோமோ, மனதில் என்ன ஆசைப்படுகிறோமோ அதை தரக்கூடிய தெய்வீக பசு. அதெல்லாம் ரிஷிகள்கிட்ட போச்சு. இந்த பாரிஜாத மரம் தேவலோகத்துக்கு போச்சு. இப்படி எல்லாமே இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அசுரர்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது அமிர்தம் அப்படின்ன பொழுது அப்போ ஒரு திடீர்னு ஒரு புகை கிளம்பிச்சு. கனகரேல்னு புகை. என்னடான்னு பார்த்தாக்க இந்த வாசுகி பாம்போடைய விஷமானது அதோட மூச்சு காற்று அப்படியே எல்லா இடத்துலையும் சூழ்ந்து எல்லாருக்கும் தலையே சுற்ற ஆரம்பிச்சது. அந்த விஷமானது கடலில் விழுந்த உடனேவே அது ஒரு நாவல் பழம் போல திரண்டது. இதை போய் இந்த விஷயத்தை நந்திகேஸ்வரர் பரமேஸ்வரன்கிட்ட சொல்ல, ஆலால சுந்தரன்கிட்ட அந்த விஷத்தை எடுத்து வாங்கி வர சொல் அப்படிங்கிறார். அவர் கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டார். தேவி அதை நிறுத்தி நீலகண்டனானார்ங்கிற கதை தெரியும். இது இத்தனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழகான ஒரு திவ்ய புருஷன் வரார். யாருன்னு கேட்டால் தன்வந்திரி. அவர் கையில் ஒரு தங்க கலசம் ஏந்திட்டு வரார். இந்த தங்க கலசத்தில் அமிர்தம் இருக்குது. அவர் அங்கே வராருன்னு உடனே எல்லாரும் இந்த பாம்போட வாலு தலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை போய் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கரைக்கு வந்த உடனேயே கருடனானவர் இந்த கலசத்தை எடுத்துட்டு போயிடுறார். ஏன்னா அது இங்கே இருந்தால் பெரிய அடிதடி வரப்போகிறது நிச்சயமாக தெரியும் அப்படின்ட்டு. எங்கடா அமிர்த கலசம் எங்கே, அமிர்த கலசம் எங்கே எங்கே ஒத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே இந்த சாகா வரம், இட்டர்னிட்டி அப்படிங்கிறோமே, சாகவே கூடாது, எப்பப்பாரு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பப்பாரு சண்டை நடக்கும். முக்கால்வாசி தேவர்கள் தோற்று போவாங்க. ஏன்னா இவங்க பலசாலிகள், இவங்களுக்கு அந்த பலம் கிடையாது. இவங்களுக்காக தான் முக்கியமாக வேணும், ஆனால் இவங்களே கடைய முடியாதே. அவங்கள பயன்படுத்தி கொண்டு இவங்க சாப்பிட்லான்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பலமே கிடையாது, நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் அட்டகாசம் பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க. கருடன் எடுத்துக்கொண்டு போய்விட்டாச்சு இந்த அமிர்தத்தை. அந்த நேரத்தில் எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்கிற பொழுது ரொம்ப அழகாக ஒரு பெண் இந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு வரா. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, மோகினி வடிவத்தில். அதாவது மகாவிஷ்ணு எடுத்த பேசிக்காக எடுத்தது 10 அவதாரங்கள். அதை தவிர கூட தன்வந்திரி கூட அவருடைய அவதாரம் தான் சொல்கிறாங்க, புத்த அவதாரம் கூட சொல்கிறாங்க. இந்த மோகினி போல ஒரு அழகான பெண்ணாக வந்த உடனே காரணம் என்னன்னு கேட்டால், அசுரர்களுக்கு கொஞ்சம் பெண் மயக்கம் உண்டு அதிகம். அதனால தானே தொட்டு கெட்டான் இவன், தொடாமல் கெட்டான் ராவணன்லாம் சொல்லுவாங்களே. இந்த அசுரர்களுக்குங்கிற போது ஒரு பெண் மயக்கம் உண்டு. இவர் ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக வந்தார். வந்த உடனே எல்லாருக்கும் பேச்சு மூச்சு எல்லாம் நின்று போச்சு. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பார்த்ததில் அமிர்தத்தை கூட மறந்துட்டாங்க. அந்த பெண்ணை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவள் என்ன சொல்கிறா, 2 பேரும் உட்காருங்க, நானே பரமாறுறேன் அப்படின்ன உடனே ஒரு மயக்கத்தில், இந்த மத்துங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டுங்க, மயக்கம்னு கூட அர்த்தம். இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு இப்போ இந்த மோகினி அம்மா பரிமாற போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்ணை பார்த்த ஒரு மாயையில் இருக்கிறாங்க. அது நிஜமா பொய்யாங்கிறதே தெரியல, ஒரு தப்பில் இருக்கிறாங்க. இந்தம்மா என்ன பண்ணுறாங்க, மோகினி அழகி ஒரு தேவனுடைய இலையில் கொஞ்சம் வைக்கிறா, அப்புறம் இந்த பக்கம் போய் வைக்கிறாப்பில் வச்சுட்டு ஆனால் வைக்கலை. ஆனால் அவங்களுக்கு வைக்கலைங்கிறது தெரியல, அவளையே பார்த்துக்கிட்டு மெய் மறந்து இருக்கிறதுனால ஒன்றுமே புரியாத ஒரு நிலையில் இருக்கிற பொழுது ஒரு ராட்சசம் பார்த்தான். அவன் என்ன பண்ணான், இவன் என்னமோ இங்கே தில்லுமுள்ளு நடக்குது, நமக்கு ஒன்றுமே தரலன்னுட்டு கொஞ்சமாக இப்படி நகர்ந்து வந்து தேவர்கள் பந்தியில் உக்காந்துட்டான். அவனுக்கு பரிமாறப்பட்டு விட்டது, சாப்பிட்டுட்டான். இதை வந்து சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு அழகாக மோகினிக்கு கண்ணை காட்டி விட்டாங்க. இவன் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டானோடனே அந்த கரண்டியாலேயே ஓங்கி அவன் தலையில் போட்டதில் தலை வேறு உடல் வேற ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்போ ஒன்று ராகு, ஒன்று கேத்து. அவன் அமிர்தம் சாப்பிட்டதுனால அவனுடைய உடம்புக்கு அழிவில்லை, ஆனால் 2 துண்டா ஆனதுனால தலையும் மனித உடலும் இருக்கிறது ராகு. கேத்துங்கிறவனுக்கு மனித தலையும் பாம்பு உடலும். அவன் அந்த மாதிரி இன்றைக்கும் கோளா இருக்கான். நம்ம சில பேர் சொல்லுவோம், ராகு கேத்து சரியில்லைங்க, நான் ராட்சசம் எப்படி சரியாக இருப்பான், அதுக்கு தான் அது அப்படி சொல்லுவாங்க. இப்படி எல்லாருக்கும் அமுதம் பரிமாறப்பட்டது.
அந்த விஷத்தை சிவன் சாப்பிட்டார். இந்த அமிர்தம் பரிமாறப்பட்டு கடைசியில் இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு உடனே ரொம்ப கோவப்பட்டு திருப்பி சண்டையெல்லாம் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் இந்த பார்க்கடல் கடைந்ததுங்கிறது எதற்காக? அமிர்தத்தை எடுப்பதற்காக. ஒரு சஞ்சீவினி அப்படின்னாக்கா இது ஒரு மருந்து. இதை சாப்பிட்டால் இரவா வரம் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்க்கடல் கடைந்ததை சொன்னேன். தவிர இது ஏன் நான் சொன்னேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ரொம்ப பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு துளசி பார்க்கடல் கடைஞ்ச போது வந்ததுங்கிறாங்க. அதாவது ஆதாரம் இல்லாமல் எதையுமே சொல்லக்கூடாது. எது நிச்சயமாக நடந்ததோ அதைத்தான் சொல்லணும் இல்லைங்களா? நம்மளா இஷ்டப்படி எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது. இவைகள் தான் வந்தவை. ஏன் வந்ததுங்கிறதுக்கு அவங்கவுங்க தேவர்கள் வச்சுக்கிட்டாங்க, அதை வச்சு சண்டை வந்தது, அது மேலே கதை. ஆக இது இந்த மாதிரி அமிர்தத்தை படைத்தார் மகாவிஷ்ணு ஆகிய மோகினி அப்படிங்கிறது தெரியும்.